Hi friends, welcome to our channel howtofinally. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பிசி அல்லது உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஏதோ இமேஜ் ஃபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த இமேஜில் உள்ள டெக்ஸ்ட்டை, அதாவது ஒரு ஃபோட்டோவில் உள்ள டெக்ஸ்ட்டை நம்ம அப்படியே வேர்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எந்தவித சாஃப்ட்வேருமே இல்லாமல் ஃப்ரீயாகவே நாம் ஒரு ஃபோட்டோவில் உள்ள டெக்ஸ்ட்டை வேர்டாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் உங்களுடைய கூகுள் க்ரோமை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு குவிக்ஸி க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அப்படி என்டர் பண்ணிங்கன்னா குவிக்ஸி டூல் பாக்ஸ் ஃப்ரீ டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டர் ஓசிஆர் அப்படின்னு போட்டு ஒரு லிங்க் வரும். அதாவது அது வந்து கூகுள் க்ரோம் எக்ஸ்டென்ஷனோட லிங்க்கு. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா க்ரோம் வெப் ஸ்டோருக்குள்ளே போகும். அதில் குவிக்ஸி டூல் பாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆட் டு க்ரோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட் டு க்ரோமை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆட் டு க்ரோமை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா செக்கிங் போட்ட ஒரு பாப்அப் விண்டோ வரும். அதில் ஆட் எக்ஸ்டென்ஷன், அதாவது நீங்கள் இந்த குவிக்ஸி டூல் பாக்ஸை ஆட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். அந்த பாப்அப்பில் நீங்கள் ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ரைட் சைடில் பாருங்கள், குவிக்ஸி டூல் பாக்ஸ் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் எனேபிள் ஆகிரும். இப்போ உங்கள் மெயில்லையோ அப்படி இல்லாட்டி நீங்கள் கூகுளில் இருந்து இமேஜ் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த இமேஜில் உள்ள டெக்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த இமேஜில் உள்ள டெக்ஸ்ட்டை நாம் ஈஸியாக வேர்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன். ஒரு இமேஜில் உள்ள ஒரு கோட்ஸ் இருக்குது. இந்த எடுத்துக்காங்க ஒரு இமேஜ், ஒரு லேடி இமேஜ் போட்டு மெர்லின் மோன்ரேட் அப்படிங்கிறவங்க ஒரு கோட் சொல்லியிருக்காங்க. இது இமேஜ் ஃபைலாக இருக்குது. இந்த இமேஜில் உள்ள டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி வேர்டில் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அந்த ப்ரௌசரில் பாருங்கள், ரைட் சைடில், அதாவது அட்ரஸ் பாருக்கு ரைட் சைடில் பாருங்கள், இந்த எக்ஸ்டென்ஷன் சிம்பிள் போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே குவிக்ஸி டூல் பாக்ஸ் அப்படின்னு அந்த எக்ஸ்டென்ஷன் இதில் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் லாங்குவேஜ் டு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு வரும். இப்போ அந்த நீங்கள் இமேஜ் ஃபைலில் உள்ள டெக்ஸ்ட்டு என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜை அதில் செலக்ட் பண்ணணும். சப்போஸ் இமேஜில் ஹிந்தி லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா ஹிந்தி செலக்ட் பண்ணுங்கள், தமிழ் இருந்துச்சுன்னா தமிழ் செலக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இமேஜில் எந்த லாங்குவேஜ் இருக்கோ அந்த லாங்குவேஜ் தான் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் செலக்டட் ஏரியா அப்படின்னு இருக்கும். இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ டெக்ஸ்ட்டு உள்ள ஏரியா மட்டும் நாம் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணணும். மவுஸை வச்சு நீங்கள் டெக்ஸ்ட்டு உள்ள ஏரியா மட்டும் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராசஸிங் அப்படின்னு போட்டு கொஞ்சம் லோட் ஆகும். ஒரு 1 or 2 seconds லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ ரைட் சைடில் ஒரு பாப்அப் மாதிரி வந்துருக்கும். நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டை இமேஜில் செலக்ட் பண்ணீங்களோ அந்த டெக்ஸ்ட் வந்து இப்போ வேர்டாக உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். இதை நீங்கள் கீழே காப்பி டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வேர்ட் ஃபைலில் போடணும்னா இதை வேர்ட் ஃபைலில் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த வேர்ட் ஃபைலே நீங்கள் பிடிஎஃபாக மாற்றணும்னா அதுக்கு நாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இங்கே ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு இமேஜில் உள்ள டெக்ஸ்ட்டை ஈஸியாக வேர்டை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் எந்தவித சாஃப்ட்வேருமே இல்லாமல் ஃப்ரீயாகவே நாம் பண்ணிக்கலாம் கூகுள் க்ரோம் மூலமாக. இது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த எக்ஸ்டென்ஷனை உங்கள் ப்ரௌசரில் இப்போவே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் கூகுளோட அஃபீஷியல் எக்ஸ்டென்ஷன் தான். நீங்கள் எந்த வித பயமும் இல்லாமல் இந்த எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் இன்னொரு தகவலோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.